ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பண்ணையில் அந்த அதாவது வீடரில் வந்து இறை வைக்கிற வீடரில் நம்ம ட்ரை ஃபுட்டை தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சா நம்ம ஒரு வீடர்லேயும் நம்ம ட்ரை ஃபுட்டை தான் வந்து ஆட் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா, இந்த கோழிங்க எல்லாமே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கால் கொத்தி வெளியே தள்ளி சாப்பிடுது. நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. சரி, இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணேன். சரி, ஓகே அப்படின்ட்டு டெய்லி நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதை பகலில் எடுத்து வச்சுருந்து நைட்டில் வச்சுருந்து காலையில் அந்த கஞ்சி தண்ணியில் இறைய கலந்து வீடெல்லாம் வச்சிட வேண்டியது. ஆமாம், அது வந்து அதிகமாக கலந்துக்கணும். லஞ்சுக்கும் அதே தான் வைக்கணும். அப்புறம் நைட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று, கீரையாக இருக்கட்டும், பொட்டுக்கடலை, புண்ணாக்கு, எதுவோ ஒன்று, அது மாதிரி அந்த மாதிரி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். இப்போது அதுமாரி வச்சோம்னா என்ன அங்கே சரியாக ஆகுது அப்படின்னா, தீவனம்லாம் சாப்பிடுது, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் இப்போ கஞ்சி தண்ணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தீவனம் எடுக்கிறாங்க, அதில் என்ன நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவனம் இறையாது. ஆமாம், அப்போது நமக்கு வந்து இன்னும் இப்போ 10 நாள் இருக்கிற தீவனம் 12 நாள் இருக்கும், இல்லை 15 நாள் இருக்கும். அந்த மாதிரி இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி வச்சிங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது நீங்கள் எப்படி கேட்டாலும் ஒரு 2000 ரூபாய் தீவனத்தை நம்ம சேவ் பண்ண முடியும். ஆமாம், ஒரு மூட்டை தீவனத்தை நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்போ நம்ம இப்போ பண்ணையை பொறுத்தெல்லாம் வந்து ஒரே அளவு நம்ம ஒரே பெருசாக ஈல்டு எடுத்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒன்றையும் கரெக்ட் பண்ணால் தான் நம்ம ஈல்டு வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும். ஆமாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி நீங்களும், அதாவது இது மாதிரி ட்ரை ஃபுட்டாக வச்சு வேஸ்ட்டு வந்து ஃபுட்டு வேஸ்ட்டு ஆச்சுனாக்கா நீங்களும் இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. இப்போ நம்ம பண்ணைக்கு, நம்ம சேனலுக்கு கொடுத்து வர ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். நம்மளுடைய சேனலை விரும்பி பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, பாய், தேங்க்யூ.